இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 29ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் திருநாள். அற்புதமான நாள் சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திரையோதசி திதி. திரையோதசம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 3+10 அப்படின்னா அது 13ஆவது நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் திரையோதசி திதி. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் சுவாதி நட்சத்திரம், நரசிம்மருடைய நட்சத்திரம். யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மீன ராசி அல்லது மீன லக்னம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்துகிட்டு பண்ணிட்டுருங்க, நல்லபடியாக இருக்கும். என்ன பண்ணால் இந்த பரிகாரம்னு கேட்டால், கால் எந்திரிச்சோடனே எள்ளு உருண்டை உங்கள் வீட்டில் இருந்துன்னா சாப்பிட்டு போங்க. ஒரு மாதிரி ரொம்ப தொய்வாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பெரியவங்ககிட்ட பேசும்பொழுதும் கவனமாக இருக்கணும். எந்த காரியத்தையும் எடுத்து பண்ணும்பொழுது சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணம் தான் அதிகமாக வரும். அதனால் அதை மட்டும் பாருங்கள். நல்லபடியான விஷயங்கள் நிறைய நடக்கும். தைரியமாக இருக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான நாள். வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் செம்ம வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு இருக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம்னு சொல்லலாம். திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கு. சனி ராகு காம்பினேஷன் பொதுவாகவே வேலையில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அச்சீவ் பண்ணக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையின் மூலியமாக லாபம், எடுத்த காரியங்களில் வெற்றி, தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, இது எல்லாம் கலந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இன்றைய நாள் அதிகமாக வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ராகு நட்சத்திரத்தில் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் சந்திரன். அதோட திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கார். சின்ன சின்ன விஷயத்து கூட நச்சு 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 நச்சுன்னு ஏதாவது ஒன்று பேசின்னு இருக்கிறது. அதே மாதிரி கூட யாராக இருந்தாங்கன்னா அவங்க பேசும்பொழுது தயவுசெய்து விட்டுறணும். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசணும். ஒன்று. ரெண்டாவது, கல்வி கடன், தொழிலுக்காக கடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் யாரையார் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கக்கூடிய நாள். கண்டிப்பாக இந்த நாள் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் நல்லது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். மிதுன ராசி இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அபாரமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எழுத்து, ஓவியம், லைட்டிங், நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட தொழிலில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய சக்ஸஸ் இருக்குது. மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். உங்கள் பசங்களுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்காங்களா, இன்றைய நாள் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கால் லெட்டர் வரும். சில பேருக்கு இன்டர்வியூ கால் வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். குலத்தின் தெய்வம் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா பாட்டனார்களை நீங்கள் வழிபாடு செய்வது. அப்பா பாட்டனார்கள் வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய பகவானை வழிபாடு செய்வது. உங்கள் குலத்தை விருத்தி பண்ணால் உங்களுக்கு பெறக்கூடிய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கிரே கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த காரியம் முடிவு வரைக்கும் அப்படியே கண்டிப்பாக முடிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் முடிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ தீவிரமான ஒரு கான்சன்ட்ரேஷன், முழுக்க உங்கள் சிந்தனையை முழு மூச்சாக அதுலேயே அவ்வளோ ஒரு வீரியமாக செயல்படுவீங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ். அது மாதிரி ஃபார்மாசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய நபர்கள், பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் நடத்தின்னு இருக்கக்கூடிய நபர்கள், அதுலேயும் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள், டெக்னிக்கல் பேஸ்டு துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள், இவாளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழில் வளர்ச்சி. திடீர்னு நிறைய ஆர்டர் வந்துடும். நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மேன் பவர் வேணும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நீங்கள் நினைத்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். 2 நாளை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் திடம் தன்னம்பிக்கை மிக 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 அதிகமாக இருக்கும். அஷ்டம சனி வருது சார், எப்படி இருக்க போகுதுன்னு செல்லன்னு தயவுசெய்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிள் சொல்யூஷன். வீட்டில் பெரியவங்க கிட்ட உட்காந்து நல்லா பேசிட்டு போங்க. டெய்லி பெரியவங்க கிட்ட உட்காந்து கதை கேட்கணும். இதெல்லாம் ஒரு பரிகாரமானு கேட்டால் கண்டிப்பாக பரிகாரம் தான். சனிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை, முதியவர்களை குறிக்கும். அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் வலி வேதனைகளை குறிக்கும். அவங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் காதார கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடுப்பேறுதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அது பரிகாரமாக மாறும். அஷ்டம சனியில் இதுதான் பண்ணணும். என்ன நடக்கும்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருப்பீங்க. அது இப்போ ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வர அப்படி இருக்குது. இன்றைய நாள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களாம் நல்லா கௌரவம் கொடுத்து பார்க்கக்கூடிய
அற்புதமான நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னியா ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம். நிறைய பேர் ஒரு விஷயத்த இவ்வளோ நல்லா பேசவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. இந்த நாள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சலப்புகள் இருக்கும். ஆனால் ஒன்றும் பெருசாக நடக்காது. துட்டு நல்லா வரும், பணம் தாராளமாக வரும். ஒரு சில பேர் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக சின்ன ஒரு பிரயாணம் அல்லது கொஞ்சம் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போயிட்டு வரக்கூடிய நிலைமைகள் இருக்குது. பிரிவுங்கிறது தாத்காலிகம், சொல்லி டெம்பரவரி, இட்ஸ் நாட் கோயிங் டு பி பர்மனண்ட். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய துட்டு வரும் பொழுது காற்று எப்போ உள்ளதோ அதையே நீங்கள் தூற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய நாள் அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருங்க. வாக் வன்மை, வன்மை அதெல்லாம் சூப்பராக செட் ஆகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றங்கள், பிளான் பண்ண காரியங்களில் வெற்றி, நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா இது உங்களுக்கான நாள்னு சொல்லலாம். அதுவும் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்கள் எந்த நாளில் ஓடுதோ அந்த நாளில் பொதுவாகவே மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளுக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் திரிகோணத்தில் சனி வேறு உட்காந்துருக்கு. வேலை 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 வேலைன்னு பயங்கர பிஸியாக இருப்பீங்க. யார் கேட்டாலும் ஐ எம் சாரி, ஐ எம் பிஸி ஃபார் நெக்ஸ்ட் 1 year அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல், மனசு விட்டு பேச கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. விரயஸ்தானத்தில் ராகு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கண்டிப்பாக ஒரு செலவு வரும். இன்றைய நாள் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் சரி, உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் பார்ட்னருக்கோ இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கோ இல்லை பார்க்குற ஒரு புது மனுஷன் மூலியமாக உங்களுக்கு செலவு வரும். ஆனால் அந்த செலவு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்லாம் இன்றைய நாள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அலைச்சலும் இருக்கக்கூடிய நாள். அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஒரே இடத்துல இருந்தால் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். விருச்சிகம் சரியும், கடகம் சரியும், அதே மாதிரி மீனமும் சரி. இந்த 3 ராசிகளும் ஒரு இடத்துல உட்காரவே கூடாது. இதான் ஒரு சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கணும். எவ்ரி 10 நாள் ஒரு இடத்துக்கு புதுசாக போயிட்டே இருக்கணும். அப்படி போக 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன், அந்த பிரச்சனை, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. ஸோ யூ வில் பி வெரி ஸ்ட்ராங். மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் எப்போவுமே உடைக்கவே முடியாது. இன்றைய நாளை பொறுத்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார். அருமையான பலன்கள் யாருக்குன்னு கேட்டால் தனுசுக்கு தான். நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் தானாக வந்து கொட்டும். ஆசைகள் எல்லாமே தீரும். நண்பர்கள் இல்லாமல் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்டேருந்து ஃபோன் கால் வரும். நண்பர்களாக மாறக்கூடிய பிராப்தம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் பெரிய ஏற்றம் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லாமல் டக்கு டக்குன்னு நடக்கும். இன்னொன்று, மே மாதத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடந்துட்டுருக்கு. அது இன்றைய நாள்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் தெய்வீக அனுகிரகத்தின் மூலியமாக, பெரியவங்க அனுகிரகத்தின் மூலியமாக அருமையான லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான வேலைக்கு போய் ஒரு மனுஷனை பார்க்க போகிறீங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகம். ஆனால் வக்கர நிவர்த்தி அடைஞ்செடுத்து 2ஆம் இடத்துல சனி, அதனால் தப்பிச்சோம். 2ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சஞ்சலம் தான். உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுடைய வீட்டில், உங்கள் பசங்களுடைய வீட்டில், இல்லை உங்கள் பேர குழந்தைகளுடைய வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடின்னு தான் இருக்கும். அது 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா லக்கு பார்க்கணும், தானாக நடக்குங்கிற மாதிரி தான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். தொழில், வேலை, அந்தஸ்துகள் நல்லாயிருக்கும். பிரம்மாண்டமான உத்தியோகம், பிரம்மாண்டமான கல்வி, நினைத்தது எல்லாமே சத்காரியங்கள் மூலியமாக, நல்ல மனுஷால் மூலியமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். மகர ராசி நண்பர்கள் பஞ்சமுகி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும் பொழுது சகல விதமான தடைகளும் அகலக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2-3 நாளாக என்னால் தூங்க கூட முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் நல்ல உறக்கம் வரும். இன்னொன்று, கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் உண்டு. இல்லை வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள், இல்லை வேறு இனத்தினர், அவர்கள் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு,
சந்தோஷமான இணைவு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்தையுமே தெளிவாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. நிறைய கடனை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சவங்க காமதேனு படத்தை வீட்டில் எடுத்து போச்சு 2 நெய் விளக்கு டெய்லியும் குளிச்ச உடனே ஏற்றிட்டு போங்க. நீங்கள் ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. அதனால் 2 நாள் ட்ரை பண்ணுங்கள், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருக்கணும். சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் தப்பு நடக்கும். சம்டைம்ஸ் யாராவது சொல்லி கூட சில விஷயங்கள் நம்ம கேட்காம போகலாம். அந்த அறிவு அந்த டைமில் எட்டாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கோவப்படாமல் இருங்க. சின்ன சின்ன விஷயத்தை கண்டுக்காதீங்க. சில பேருக்கு அலர்ஜி மாதிரி வரக்கும் சான்ஸ் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி நெகட்டிவாக ஒன்றுமே நடக்காது. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் கரு நீல நிறம்.